ஜனவரி 28 தமிழகம் வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கன்னியாகுமரியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களை ஒரே மேடையில் அறிமுகம் செய்ய திட்டம். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி வரும் 28 தமிழ்நாடு வரவுள்ளதாக தகவல். பிரதமர் மோடியும் ராகுலும் ஒரே நேரத்தில் வரவுள்ளதால் சூடுபிடிக்கும் அரசியல் களம். அமித்ஷாவா அவதூறு ஷாவா என முதல்வர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. இந்துக்களுக்கு எதிராக செயல்படுவதாக திமுக அரசு மீது அமித்ஷா அவதூறு பரப்புவதாகவும் குற்றச்சாட்டு. அவர் அமித்ஷாவா இல்ல அவதூறு ஷாவான்னு டவுட் வருது. அந்த அளவுக்கு உண்மைக்கு புறம்பா பேசிட்டு போயிருக்காரு. தமிழ்நாட்டில் இந்து சமய நம்பிக்கைகள் வழிபாட்டு உரிமைகளுக்கு முடிவு கட்டும் வகையில் நம்முடைய தமிழ்நாடு செயல்படுதுன்னு அமித்ஷா அவர்கள் பேசிட்டு போயிருக்காரு. இதற்காக என்னுடைய கடுமையான கண்டனத்தை உங்கள் மூலமாக, இந்த விழாவின் மூலமாக, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாட்டை நாம் ஆள வேண்டுமா, டெல்லியில் உள்ளவர்களா? திண்டுக்கல் நிகழ்ச்சியில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. ரெண்டாயிரத்தி 26 தேர்தலின் போது தமிழ்நாட்டை நாங்க ஆளணுமா இல்ல எங்கேயோ டெல்லியிலிருந்து நமக்கு சம்பந்தம் இல்லாதவங்க ஆளணுமா முடிவு செய்ததுதான் தேர்தல். திண்டுக்கல் மாவட்டத்திற்கு மொத்தம் 1594 கோடி ரூபாயில் நலத்திட்டங்கள். 174 கோடியில் புதிய திட்டங்களுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். டெல்லியில் இன்று இரவு 9 மணிக்கு அமித்ஷாவை சந்திக்கிறார் எடப்பாடி கே. பழனிசாமி. கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்து பாஜக தலைவர்களுடன் பழனிசாமி முக்கிய ஆலோசனை. அதிமுக கூட்டணியில் இணைந்தது பாமக. வரும் சட்டமன்ற தேர்தலில் இரு கட்சிகளும் கூட்டணி அமைத்து போட்டியிடுவதாக அறிவிப்பு. வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைக்கப்பட்டுவிட்டது. தற்போது எங்கள் கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்துள்ளது. அதிமுக கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் சேரும் என எடப்பாடி கே. பழனிசாமி நம்பிக்கை. வரும் தேர்தலில் மெகா கூட்டணி அமைக்கப்படும் என்றும் உறுதி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் கூட்டணியில் இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்றன. மேலும் சில கட்சிகள் விரைவில் எங்கள் கூட்டணியில் சேர்க்கப்படும். எங்களுடைய கூட்டணி வெற்றி கூட்டணி. தொண்டர்களின் விருப்பப்படியே அதிமுகவுடன் கூட்டணி. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விளக்கம். அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருக்கிறது. எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான ஒரு தருணம். எங்கள் தொண்டர்கள் எல்லாம் அவர்களுக்கு எதிர்பார்த்த கூட்டணியில் நாங்கள் சேர்ந்திருக்கின்றோம். அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு 17 தொகுதிகள் ஒதுக்கப்படும் என தகவல். ஒரு ராஜ்யசபா சீட்டும் வழங்கப்பட வாய்ப்பு. பாமக நிறுவனர் ராமதாஸை சந்திக்க அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் திட்டம். பாமகவின் இருதரப்பையும் கூட்டணியில் சேர்க்க முயற்சி என தகவல். அன்புமணியுடன் கூட்டணி பேச்சு நடத்துவது சட்டவிரோதம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் சாடல். கட்சி விதிப்படி தன்னுடன் மட்டுமே கூட்டணி பேச்சு நடத்த வேண்டும் என அறிக்கை.
பாமக சார்பில் தேர்தலில் போட்டியிட விரும்புவோரிடம் வரும் 9ஆம் தேதி மனு பெறப்படும். அன்புமணி தரப்பு பாமக அதிமுக கூட்டணியில் இணைந்த நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. தாவேக தலைவர் விஜய் அரசியல் சக்தியாக மாறிவிட்டார் என பிரவீன் சக்கரவர்த்தி பாராட்டு. விஜயை சந்தித்து பேசியது உண்மைதான் என்றும் ஒப்புதல். கிளத்துல என்ன சூழ்நிலைன்னு நீங்களே பார்க்கலாம், எல்லாருக்கும் தெரியுது. அவர் ஒரு உற்சாகமாக மக்கள் வராங்க அவரோட இதுக்கு ரேலிக்கு. அவர் ஒரு சக்தி தான் அது, அதை மறுக்கவே முடியாது, யாரும் அதை மறுக்கவே முடியாது. இப்போ ஒரு அரசியல் சக்தியாக உருவாகிவிட்டார் தமிழ்நாட்டில். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது காங்கிரசின் எதிர்காலத்திற்கு வைக்கப்படும் கோரிக்கை. காங்கிரஸை பலப்படுத்த ஆட்சியில் பங்கு அவசியம் என்றும் பிரவீன் சக்கரவர்த்தி கருத்து. காங்கிரஸ் தொண்டர்கள் கோரிக்கை அதிக சீட்டு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. இது காங்கிரஸ் தொண்டர்களின் கோரிக்கை. காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியின் எதிர்காலத்திற்காக இந்த கோரிக்கை வைக்கப்படும். சென்னை குரோம்பேட்டை ராதாநகர் ரயில்வே சுரங்கப்பாதையை திறந்து வைத்தார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். ரயில்வே கிராசிங்கை கடக்க நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலைக்கு கிடைத்த தீர்வு. நீதிபதி GR சுவாமிநாதன் பற்றிய புத்தகத்தை பறிமுதல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பொறுப்பில் உள்ள நீதிபதியை விமர்சிக்கும் புத்தகத்தை எப்படி அனுமதிக்க முடியும் என தலைமை நீதிபதி கேள்வி. வங்கக்கடலில் உருவானது புயல் சின்னம். 155 ஆண்டுகளில் ஜனவரியில் உருவாகும் 21வது காற்றழுத்த தாழ்வு மண்டலம். ஜனவரி 9ஆம் தேதி மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஜனவரி 10ஆம் தேதி 4 மாவட்டங்களில் மிக கனமழை. சென்னை உட்பட 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என அறிவிப்பு. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 1,02,400 ரூபாய்க்கு விற்பனை. கிலோ 6000 ரூபாய் உயர்ந்தது வெள்ளி விலை. திருவையாறில் தியாகராஜ சுவாமிகளின் 179வது ஆராதனை விழா. பஞ்சரத்ன கீர்த்தனைகளை பாடி இசை அஞ்சலி செலுத்திய கலைஞர்கள். ரஷ்யாவில் கிறிஸ்துமஸ் கொண்டாடிய ஆர்த்தடாக்ஸ் பிரிவு கிறிஸ்தவர்கள். அதிபர் புட்டினும் சிறப்பு வழிபாடு. இலங்கையில் தரையிறங்கும் போது ஏரியில் விழுந்த நீர் விமானம். காயமடைந்த விமானிகளுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. ஆனால் பறக்கும் மேடை பேச்சுகள், பரபரக்கும் செய்தியாளர் சந்திப்புகள், எடிட் செய்யாத முழுமையான பதிவுகள், எவ்வித இடையூறும் இல்லாத நேரலைகள். புதிய தலைமுறை டிஜிட்டலில் இருந்து புதிய படைப்பு PT Uncut.